நீங்க வந்து ஒரு எண்ணத்தை ஒரு கருத்தை உருவாக்குறீங்க. அது உங்களுடைய காட்சி பொருளா இருக்குது. ஆனா அந்த கருத்து வந்து உங்களுக்கு சாட்சி பொருளா இருக்க முடியுமா? உங்களை பார்க்க முடியுமா அது? முடியாது. அதுதான் இங்க. சோ அப்படி இந்த இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு ஈஸியா இருந்ததுன்னா இப்படி எடுத்துங்க. அப்போ ஒரு பரமபுருஷனுடைய காட்சி பொருளாகிய ஒரு மனிதன் அவனே வந்து பரமபுருஷனுடைய ஒரு காட்சி பொருளா இருக்கான். அவன் படைத்த பொருளா இருக்கிறதுனால அவன் வந்து மனிதன் வந்து இறைவனுக்கு காட்சி பொருள். அத்தகைய காட்சி பொருள் ஒரு வந்து கருத்தை உருவாக்குது அதனுடைய காட்சி பொருளாக. அப்படி இருக்கும்போது அந்த கருத்து எப்படி பரம்பொருளுக்கு சாட்சியா இருக்க முடியும்? அந்த கருத்து எப்படி பரம புருஷன்னு பார்க்க முடியும்? சாட்சியாக இருந்தாதான் காட்சி பொருளை பத்தி அறிஞ்சிக்க முடியும். உண்மைதானே? ஒரு சாட்சி பொருளாலதான் காட்சி பொருளை பத்தி என்னன்னு சரி சொல்ல முடியும். ஒரு காட்சி பொருள் சாட்சி பொருள் எப்படி வந்து அறிந்து கொள்ள முடியும்? அதான் கேட்கிறாரு. அப்போ ஒரு மனுஷனுடைய கருத்து எப்படி பரம புருஷனுக்கு வந்து சாட்சியாக இருக்க முடியும்? அதாவது மனிதன் வந்து இறைவனை பற்றி மனிதன் எப்படி சாட்சியாக இறைவனுக்கு சாட்சி பொருளாக இருக்க முடியும்? ஏன்னா அவன் இறைவனை பற்றி ஒரு கருத்து சொல்றான். உலக பொருள்களை பத்தி எல்லாம் ஒரு காட்சி ஒரு கருத்து சொன்னா அது வேறதான், அது வேற விஷயம். ஓகே, சொல்லலாம். ஆனா நீங்க சாட்சி பொருளாகிய உங்களுக்கே சாட்சி பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை அவனை பற்றிய ஒரு கருத்து என்பது எப்படி வந்து சரியாக சொல்ல முடியும்? உங்களுடைய நீங்க வந்து காட்சி பொருளா இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய கருத்து சாட்சி பொருளாகிய பரம புருஷனை பத்தி எப்படி கருத்து சொல்ல முடியுமா? அவ்வளவுதான். இந்த இந்த இடம் புரிஞ்சுதான். ஏன்னா அந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஜிக்ஸாக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து இவ்வளவுதான் புரிஞ்சு கொள்ள வேண்டியது இதுதான். அப்போ ஒரு காட்சி பொருளால சாட்சி பொருளை வந்து தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா இந்த ஒரு மனிதனுடைய கருத்து என்பது காட்சி பொருளோட காட்சி பொருள். வெறும் ஒரு டைரக்டான காட்சி பொருளா இருந்தா கூட பரவாயில்ல. அப்ப கூட காட்சி பொருள் சாட்சி பொருளை பத்தி சொல்வதற்கு ஒன்றுமே முடியாது. எல்லாவற்றுக்கும் சாட்சி பொருளாக இருக்கக்கூடியவன் அவன். அவனை பற்றி அவனுடைய காட்சி பொருளாகிய மனிதன் எப்படி ஒரு கருத்து சொல்ல முடியும் அப்படின்றதுதான் இங்க ஒரு கேள்வி. எனவே இந்த விஷயத்துல ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட கருத்துக்கு ஏதேனும் மதிப்பு இருக்குமா? இறைவனை பற்றி ஒரு மனிதர் சொல்லுகின்ற கருத்துக்கு ஏதேனும் மதிப்பு இருக்குமா? ஏன்னா அது முடியவே முடியாது. அது ஒரு மனிதனால் முடிய முடியாது. இவன் வந்து காட்சி பொருளா தான் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது சாட்சி பொருளா பரமபுருஷனை பத்தி அவன் படைத்த ஒரு காட்சி பொருள் எப்படி வந்து அறிந்து கொள்ள முடியும், கருத்து சொல்ல முடியும்? சோ அது வந்து முடியவே முடியாது என்பதுதான் இங்க சொல்ல வர கருத்து. ஆக பரமபுருஷனை பற்றி எவராவது ஒரு தனிப்பட்ட கருத்தை கொண்டு இருப்பது என்றால் அது அர்த்தமற்ற ஒன்றுதான். ஏன்னா அது முடியாத ஒரு விஷயம். அப்போ அது வந்து ஒரு வீண் பிதற்றல் தான் அப்படின்னு இங்க சொல்றாரு. ஓகேவா? இந்த பேர புரிஞ்சிருச்சா? சொல்லுங்க. ஒரு கேள்வி இருக்கு ஐயா. இப்ப சொல்லுங்க. இது தெளிவா புரிஞ்சுது. இப்ப நம்மளுடைய வள்ளலார், திருவள்ளுவர் இவங்க எல்லாம் வந்து இறைவனை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் எப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஐயா? இப்ப இதெல்லாம் வந்து ஒரு அதாவது ஒரு ஆன்மீக ஞானி வந்து இறைவனை பற்றி பேசுவது என்பது ஓரளவுக்கு வந்து, ஏன்னா அவன் வந்து அதை வந்து ஓரளவுக்கு உள்ள போய் ஓரளவுக்கு பார்த்திருக்கான். பார்த்த விஷயத்துக்கு மட்டும் தான் அவனால் சொல்ல முடியும். அது மாதிரி சொல்ல முடியாது. முழுமையான ஒன்றை பத்தி அது யாராக இருந்தாலும் சரி, அது வள்ளலாராக இருக்கட்டும், இந்த பிரபஞ்சத்துல இருந்து வாழ்ந்த எந்த ஒரு மனித பெரிய பெரிய குருமார்கள்லாம் கூட இருந்திருக்காங்க. இறைவனை தவிர மற்ற எந்த மனிதனா இருந்தாலும் சரி, அவன் எத்தகைய வந்து ஆன்மீக உயர்வை பெற்றவனாக இருந்தாலும் அவனுடைய கருத்து முழுமையாக இறைவனை பற்றி சொல்ல முடியாது. ஒரு சின்ன ஒரு துளி அளவுக்கு தான் அந்த கருத்தை சொல்ல முடியும். அதனாலதான் பாபா வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு இவர்கிட்ட போய் முனிவர்கிட்ட போய் ஒரு பக்தன் வந்து கேட்கிறான், ஐயா இறைவனை பற்றி நிறைய செயல்கள்லாம் நிறைய எவ்வளவோ கவிதைகள் நீங்க எழுதுறீங்களே, இறைவனை பற்றி ஏதாவது ஒரு கவிதை எழுதுன்னு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து என்ன பதில் சொன்னார்னா, அந்த கருத்து சொன்னா உங்களுக்கு புரியும். அப்ப அவர் வந்து அந்த கவிதையில என்ன எழுதுறாரு அப்படின்னா, நான் வந்து இந்த பூமியினுடைய நிலப்பரப்பை வந்து எழுதுற காகிதமா எடுத்துக்கிட்டு, அப்ப எவ்வளவு பெரிய காகிதம்? இந்த பூமி முழுசுமே ஒரு பேப்பர் சைஸா இருந்தா அதையே நான் காகிதமா எடுத்துக்கிட்டு
சொர்க்கத்துல இருக்கிற பாரிஜாத மரம் இருக்கு, அந்த மரம் வந்து அந்த காலத்துல வந்து ஈக்கில தொட்டு தொட்டு எழுதுவாங்கல்ல, அந்த இது தூரிகையா அது பேர் என்னமோ சொல்லுவாங்க. அது மாதிரி எழுதுகோளாக அந்த பாரிஜாத மரம்னா அது சொர்க்கத்துல இருக்கு, அது கேட்டதெல்லாம் கொடுக்குமா அந்த மரம். அது மாதிரி அந்த மரத்தையே நான் என்னுடைய எழுதுகோளாக வச்சுக்கிட்டு இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய கடல் எவ்வளவு இருக்கோ அந்த கடல் எல்லாத்தையும் அந்த இங்கு மை புட்டி, அதான் இங்கு. அப்ப அந்த கடல் வந்து மை புட்டியா எடுத்துக்கிட்டு இந்த கல்விக்கெல்லாம் தேவதையாகிய சரஸ்வதி, ஏன்னா அவதான் கல்விக்குரிய தேவதையாக புராணங்கள்ல வழங்கப்படுகின்ற ஒரு தேவதை. அப்ப கல்விக்கே அவதான் அதிபதி, அவதான் இருக்கும்போது அப்ப கல்வியை பற்றி அனைத்து அறிந்தவளா இருக்கக்கூடியவள் அவளே சர்வகாலம் சதா சர்வகாலமும் இந்த கடலையே வந்து எழுதுகின்ற மையாகவும் பாரிஜாத மரத்தையே எழுதுகின்ற எழுதுகோளாகவும் இந்த பூமியினுடைய மொத்த பரப்பளவையே ஒரு காகிதமாகவும் கொண்டு காலமெல்லாம் வருகின்ற காலம் கூட எழுதி கொண்டே இருந்தாலும் கூட இறைவனை பற்றி எழுதி முடிக்க முடியாது அப்படின்னு ஒரு செயல் எழுதி இதாயா இதான் கடவுளை பத்தி நான் சொல்றதுன்னு கொடுத்தாராம். எவ்வளவு அற்புதமான ஒரு இது பாருங்க. அப்போ ஒரு மனிதன் வந்து பரமபுருஷனை பற்றி ஒரு கருத்தை சொல்வது என்பது நீங்க சொன்ன மாதிரி ஞானிகளால ஓரளவுக்கு அவங்க எவ்வளவு அறிஞ்சாங்களோ அவ்வளவு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க சொன்னதெல்லாம் அதுலயே ஒரு படிநிலைகள் இருக்கு இல்லையா. மிகப்பெரிய அளவுல இறைவனை உணர்ந்தவர், அதை விட இவர் வந்து இன்னும் பெட்டரா உணர்ந்தாரு அப்படின்னா அவங்க கருத்துக்கள் வந்து ஓரளவுக்கு அது உங்களுக்கு துணையாக இருக்கும் அவரை அறிந்து கொள்வதற்குரிய. ஆனா அவங்களாலையும் முழுசாலாம் சொல்ல முடியாது. உண்மைதானே? ஆனா மற்ற சாதாரண மனிதர்களை கம்பேர் பண்ணும்போது இது போல ஞானியர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் என்பது ஒரு சின்ன ஒரு அயோட்டா, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு அவங்க இறைவனை பற்றி தான் என்ன உணர்ந்தாங்களோ அதை பத்தி அவங்க சொல்லுவாங்க. அது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், அவ்வளவுதான்.